வணக்கம் மக்களே, வணக்கம். பரவலாக இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்குது என்னென்னா இஜிஆர்னா என்ன, அது ஏன் இப்போ அரசு இப்போ அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க, அதை எப்படி ஒரு ஆள் வாங்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சாதக பாதகங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே ஏ டு இசட் பார்த்துருவோம். இஜிஆர்னா எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட். இஜிஆர் எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட், அதாவது எலக்ட்ரானிக் தங்க ரசீது கொடுத்துருவாங்க. அந்த ரசீதை யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதை சுத்தமான பியூர் கோல்டு அவங்க வாங்கிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட்டு யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கள எல்லாருமே இந்த கோல்டு ரிசிப்டை வாங்க முடியும். எவ்வளோலேருந்து வாங்க முடியும்? 100 மில்லி வாங்க முடியும், 1 கிராம் வாங்க முடியும், 10 கிராம் வாங்க முடியும், 100 கிராம் வரையும் வாங்க முடியும். இதனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் ஒரே ரேட்டு, தங்கத்தின் விலை ஒரே ரேட்டு. கோயம்புத்தூரில் ஒரு ரேட்டு, சென்னையில் ஒரு ரேட்டு, பெங்களூரில் ஒரு ரேட்டு, அகமதாபாத்தில் ஒரு ரேட்டு, லூதியானாவில் ஒரு ரேட்டு கிடையாது. ஒரே ரேட்டு, ஃபிக்ஸ்டு ரேட்டு. இதை எப்போ இவங்க உண்டு பண்ணுறாங்கன்னா, இப்போ உடனே ரிலீஸ் ஆகலை. 2021 இதை மத்திய நிதி அமைச்சரகம் இது பேச்சுவார்த்தை கொண்டு வருது. 2022 ஆர்பிஐ எடுக்குது, திரும்பி 2022 செபிக்கிட்ட வருது. அதுக்கப்புறம் தான் இந்த இஜிஆரை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 20 அல்லது 30 நாட்களில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயே, இப்போ நான் கீழே கொடுத்துறேன் பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளில் வந்துடும். இதை நீங்கள் குறைந்த மதிப்புலேயும் நீங்கள் வாங்க தொடங்கலாம். சரி, முதல்ல இது எப்படி இயங்குதுன்னு பார்த்துருவோம். சார், முதல்ல இவங்க கோல்டு தராங்களே, இவங்களுக்கு எப்படி கோல்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பெரிய வணிகர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு, சார் திரும்பி சொல்கிறோம், கோல்டு நீங்கள் கிடைக்கும்னு சொன்னால அது தங்க நகைகள், ஆபரண நகைகள் இல்லை, முழுக்க முழுக்க கட்டி பிஸ்கட்ஸு இப்படி தான் தரப்போகிறாங்க. ரைட்டா? பெரிய பெரிய வணிகர்கள், மெர்ச்சண்டு, வியாபாரிகள், தங்க வியாபாரிகள், ஆசாரிகள், அதுக்கப்புறம் சுரங்கத்திலேருந்து வரக்கூடிய கோல்டு, அதுக்கப்புறம் கோவில் நகைகள், இது எல்லாமே பிஸ்கட்டாக இருக்கிறது. இன்னொன்று முக்கியமாக வங்கிகளில் பல பேர் வந்து அடமானம் வச்சுட்டு மீட்காமல் போயிருப்பாங்க. இந்தியாவில் எத்தனை பேங்க் இருக்குது, எத்தனை லாக்கர் இருக்குது, அது எல்லாம் வரும். எப்படி அடமானம் வச்சுட்டு மீட்காதவங்க கோல்டு, இது எல்லாம் இப்போது நேராக செபியோட வால்ட்டுக்கு போகுது. நிறைய டிஜி ஆப்லாம் இங்கே இருக்குது. ரைட்டா? என்ன ஸ்டாண்டர்டு, வால்ட் எங்கே இருக்குது, செய்கூலி சேதாரம் என்ன, எதுவுமே தெரியாது. 10 ரூபாலேருந்து வாங்கிக்கிங்க, 15 ரூபாய் வாங்கி நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த இஜிஆரை கொண்டாடுறாங்க. இது ஒரு சிறந்த வழி தான். இப்போ முதல்ல இந்த நகைகள்லாம் எப்படி வருது? இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள், அதுக்கப்புறம் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் வியாபாரிகள், தனி நபர்கள் கூட. ரைட்டா? அப்போ அவங்கள்ட்ட 1 கிலோ அந்த மாதிரிலாம் கட்டியாக இருந்ததுன்னா இந்த செபியோட வால்ட்டில் நம்ம போய் கொண்டு போய் வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பியூரிட்டி செக் பண்ணிடுறாங்க. ஓகே, பியூரிட்டி செக் பண்ணிடுறாங்க. அடுத்து வால்ட்டுக்கு இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வால்ட்டோட சேஃப்டி, இது எல்லாம் யார் பார்க்குறா? ஆர்பிஐ அண்ட் செபி பார்க்குறாங்க. கொடுக்கக்கூடிய ஒரு கிராமுக்கும் அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. யாருக்கு? கொடுக்குற ஆளுக்கு. கொடுக்குறவங்களும் அவங்களோட டிமேட்டை கொடுத்துருவாங்க. அவங்க என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் விற்பாங்க. அதை பொதுமக்கள் வாங்கிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ யார் கிரியேட் பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சா? கிரியேட் பண்ணுறாங்க. இஜிஆர் எப்படி கிரியேட் ஆகுது? பெரிய பெரிய நகைக்கடைகள், வியாபாரிகள், பேங்க்ஸு, இவங்கெல்லாம் உள்ளே கொடுக்குறாங்க. செபியோட வால்ட்டுக்குள்ளே வருது. வால்ட்டில் உள்ளே வந்த உடனே அது ரிசிப்டாக மாறுது. அந்த ரிசிப்ட் டிமேட்டில் வருது. டிமேட்டில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே விலையிலே வாங்கிக்கலாம். அது நம்ம எம்சிஎக்ஸில் எப்படி விலைகள் மேலே கீழே இறங்குதோ அதே மாதிரியே ஏற்றரங்கத்தில் ஏறும். இப்போ ஒருத்தர் வாங்கிட்டார், 1 கிராமுக்கு வாங்கிட்டார், ஒரே நாளில் 2-3 நாளில் 10%, 20% ஏறுது, ஏதோ ஒன்று ஏறுது இல்லை இறங்குது, ஏதோ ஒன்று. அவர் உடனடியாக ஹை லிக்விடிட்டி, உடனடியாக அவர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம், பணமாகவும் வச்சுக்கலாம். இல்லை சார், எனக்கு பணம்லாம் வேணாம் சார், என் பிள்ளைங்களுக்காக, ஃப்யூச்சருக்காக தங்க நகையை நான் ஃபிசிக்கலாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபிசிக்கலாகவும் 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எஸ்ஜிபியில் எப்படின்னா உங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்குது, இதில் லாக்இன் பீரியடே கிடையாது. எஸ்ஜிபியில் ஃபிசிக்கல் கோல்டு எடுக்க முடியாது, இதில் ஃபிசிக்கல் கோல்டு எடுக்க முடியும். ஆனால் என்ன, எஸ்ஜிபியில் 2.5% நமக்கு வந்து வட்டி வரும், இதில் வராது. இதில் கோல்டு டைரெக்டாக போயிட்டு நம்ம ரிசிப்டில் வச்சுட்டு திரும்பி போய் எடுக்கும் பொழுது 3% ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்டா? 3% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் வென் யூ ஆர் டேக்கிங் த ஃபிசிக்கல் கோல்டு ஃப்ரம் த வால்ட். இந்த வால்ட்டை யார் பார்க்குறா? இந்த வால்ட்டுக்கு முன்னாடி வால்ட் மேனேஜர், செபியோட டீம் தான், அவங்க தான் இருக்கிறாங்க. அதை மானிட்டர் பண்ணுறாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை உள்ளே போய் செக் பண்ணுவாங்க, வால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் புது நகைகள்லாம் உள்ளே செக் பண்ணுறது, அதுக்கு ஒரு கோடு பண்ணுறது, ஒரு கோல்டுலேயும் ஒரு மார்க்கு க்ரியேட் பண்ணுறது, அந்த மார்க்கு அந்த ரிசிப்டில் கொண்டு வரது, இது எல்லாமே நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதில் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் அவங்க ஏன் வந்து இதில் வைக்கணும், நகைக்கடைக்காரங்க ஏன் அதில் வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல நகைக்கடைக்காரங்களோ, வாணிபர்களோ, வணிகர்களோ, மெர்ச்சண்டோ அவங்க கோல்டு எங்கே வச்சுருப்பாங்க?
அவங்களோட வாடகையில் ஏதோ ஒரு லாக்கரில் செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முடிஞ்சிருச்சா? அந்த ரியல் எஸ்டேட்மெண்ட்டு, ஏசி, எலக்ட்ரிசிட்டி, சார்ஜ், செக்யூரிட்டி எல்லாம் கட் ஆகுதா? அந்த நகைக்கடைக்காரருக்கு பெனிஃபிட்டா? இன்னொன்று, அதை கொடுக்கும் பொழுது அவருக்கு இஜிஆர் கிடைக்குது இல்லையா, அந்த இஜிஆரை அவர் அடமானம் வைக்க முடியும், அதை பணமாக மாற்ற முடியும் அந்த வியாபாரி. ஃபிசிக்கலாக கோல்டு உள்ளே போயிடுச்சு, செபி கிட்ட போயிடுச்சு, ஆர்பிஐ கிட்ட போயிடுச்சு, லாக்கருக்குள்ளே வால்ட்டுக்குள்ளே போயிடுச்சு, அவருக்கு இஜிஆர் கிடச்சிச்சு. அந்த இஜிஆரை நான் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கும் பொழுது 75% லோன் உண்டு சார். இஜிஆருக்கு லோன் உண்டு. இப்போ டிமேட்டில் நீங்கள் வாங்கிட்டீங்க, லோன் இருக்கா? லோன் அப்ளிகபிள் சார். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் லோன் கொடுக்குறோம்ல சார், லோன் கொடுக்குறாங்களா? நிறைய பேர் கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரியே உங்களுடைய இஜிஆரை நீங்கள் ப்ளெச் பண்ண முடியும். ஃபிசிக்கல் கோல்டு எப்படி வாங்கலாம்? ஒரு ரிக்வஸ்ட்டு. இப்போ நாங்கள் ஜீரோதா அக்கௌண்ட்டில் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஜீரோதாவில் இப்போ என்னோடது ஹோல்டிங்ஸில் காட்டுது, ஸ்டாக்கு மாதிரியே பங்குகள் மாதிரியே காட்டும். அதில் ரைட் கிளிக் பண்ணி ரிக்வஸ்ட் எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா 3 நாளில் அந்த வால்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போகும். அதுக்கப்புறம் வால்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் போய் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த நகையை கொண்டு வர்ற பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் எப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகபிள் ஆகிடுது. ஏன்னா இது கவர்மெண்ட்டே கொண்டு வரதுனால இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடுது. ரியல் எஸ்டேட் கூட அவங்களுக்கு ரெண்ட்டு, லாக்கர் ஃபீஸு எல்லாமே கிடையாது. சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பணமும் கிடச்சிருது, அதாவது லோனுக்கு போகிறாங்க அதுக்கு லோனும் கிடச்சிருது. ஸோ அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட்டு. யாருக்கு? வைக்க போகிற உள்ளே வைக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டு. ரைட்டு, உள்ளே வச்சதுக்கப்புறம் ஈச்சியாராக மாறிடுச்சு, சர்டிஃபிகேட்டாக மாறிடுச்சு. இதில் யாருக்கு லாபம்? நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கு லாபம். ஒரே ப்ரைஸில் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். ஒன்று, லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லைங்கிற மாதிரி தான் நான் படிக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடையாது. ஆனால் வாங்கி விற்கும்பொழுது அந்த புரோக்கரேஜாக கொடுப்போம் இல்லையா, அதாவது ஒரு கிராமுக்கு 35 பைசாலேருந்து 45 பைசா ஒரு கிராமுக்கு நான் சொல்கிறேன். அந்த பிடித்தம் போகும். எதுனா அந்த லாக்கருக்காக போகும். அதுக்கப்புறம் டூரேஷன், லாக்இன் பீரியட் எதுவுமே கிடையாது. எப்படி வேணால் வச்சுக்கலாம், எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் விற்றுக்கலாம். ஃபிசிக்கலாக போய் வாங்கும் பொழுதும் 100% உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட கோல்டு கவர்மெண்ட்டே தருது. அதனால் வாங்குகிற எனக்கும் லாபம், வைக்கிறவங்களுக்கு இப்போ லாபம் ஆகிடுச்சு. சரி, இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்னா, இந்த டிஜி கோல்டுன்னு சொல்லி சைனாவுக்காரன் நிறைய பேர் வரான். பேரை மட்டும் நம்ம தமிழில் போட்டுருவோம், ஆனால் அது யாருன்னு பார்த்தா சைனாக்காரனாக இருக்கும். ரைட்டுங்களா? இது மாதிரி நிறையா நடக்குது. மும்பையில் நடந்திருக்கு. இதை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஜி கோல்டே இல்லாமல் பண்ணிவிட்டு முழுக்க ஈஜிஆராக கொண்டாடுறாங்க. சார், நான் ஆல்ரெடி ஒரு காணொலி கூட போட்டேன். 2029 பொருளாதார சிக்கல்கள் இந்த மாதிரி நம்மளோட காயின் இன்னும் 120, 130 அந்த மாதிரிலாம் போகும் பொழுது தங்கத்தின் இறக்குமதியே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இறக்குமதியே கிடையாது அப்படின்ட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற கோல்டே தான் திருப்பி சுத்திகரிக்கப்பட்டு கழிவுகள் செய்யப்பட்டு திருப்பி ரொட்டேஷனில் அப்படி தான் வருமே தவிர புது இறக்குமதி கிடையாது. அப்படிங்கும் பொழுது இந்த இஜிஆர் தான் 2029 மிகப்பெரிய வெற்றி அடையும். சொல்லப்போனோம்னா, ஒரு காலகட்டத்தில் இம்போர்ட்டே இல்லை, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட்டே இல்லைன்னா ஒரு இஜிஆரோட விலை பன்மடங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே சொல்லுங்கள். இம்போர்ட்டு கிடையாதுங்க, நகையே வரலைங்க. ஏன்னா டாலருக்கு நான் வாங்குறேன்னா 5000 கீழே விழுது, நான் நகை வாங்கலைங்க. இப்போ இந்த இஜிஆரை கொண்டு வர்றாங்க. இஜிஆர் நான் கொண்டு வரும் பொழுது ஒரு இஜிஆரோட விலை என்னவா போகும்? விலை ஜாஸ்தியாக தானே சார் போகும். ஏன்னா நகை இல்லை, நகை உள்ளே இல்லை, இருக்கிற நகையை தான் வாங்கணும். அப்போ இஜிஆரை வாங்குறதுக்கு பல பேர் துடிப்பாங்க. அதனால் இஜிஆர் 2029 அப்புறம் பெரிய பாப்புலர் ஆகி நம்ம இந்தியா முழுக்க பாப்புலர் ஆகிறதுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குது. இதில் யாருக்கு பலம்னு சொல்லிட்டுமா? அரசாங்கத்துக்கு பலமா? ஆமாம், வெற்றி. பொதுமக்கள் நமக்கு பலமா? ஆமாம், நமக்கும். லோவர் எக்ஸ்பென்சிவ், 100% சேஃப்டி, இன்சூரன்ஸு, கவர்மெண்ட்டே கொடுக்கக்கூடிய தங்கம், அதில் நம்பர் பதிவு செய்யப்பட்டது, இது எல்லாமே இருக்குது. வைக்கிறவங்களுக்கு லாபமா? ஆமாம், வைக்கிறாங்க, உள்ளே கொடுக்குறாங்க. அதில் அவங்களுக்கு சேஃப்டி, பாதுகாப்பு, இன்சூரன்ஸு, ரியல் எஸ்டேட்டு, செக்யூரிட்டி சார்ஜஸ்ஸு எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உள்ளே போயிடுது. அவங்களுக்கு லோனும் வச்சுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இதில் பாதுகாப்பு இருக்குது. புரிஞ்சிச்சுங்களா? இது அப்படியே கம்பேரிசனாக கொடுத்துக்கலாமா? கம்பேரிசன். இப்போ ஒரு கோல்டு ETF வாங்குகிறோம். சரி, நான் கோல்டு ETF ரெகுலேட்டடாக, ஹைலி ரெகுலேட்டட், தவறே கிடையாது. கோல்டு ETF வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்கலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாளைக்கு கோல்டு ETF நான் ஏதோ ஒரு ஏஎம்சியில் போய்ட்டு நான் ஒரு 6 கோல்டு ETF வாங்குகிறேன். கரெக்டாக 6 ETF வாங்கினா அவர் என்ன பண்ணணும்? அதுக்கு நிகரான கோல்டை வாங்கி அவர் ட்ரேயில் வைக்கணும். அதுதான் ரூலு. ரைட்டு. தங்கமே இறக்குமதி இல்லை, தங்கத்தை வாங்குறதுனால தான் நாடே தவிக்குதுன்னு பிரதமர் இப்போ சொல்லியிருக்காரு. வாங்காதீங்கிறாரு. அப்போ நான் கோல்டு ETF வாங்கினா என்ன ஆகும்? இப்போ மதுரை வீரன் நான் வாங்கி செந்திலுக்கு என்கிட்ட இருக்கிறது விற்கும் பொழுது அவங்க ஒன்றும் வாங்க வேண்டிய புதுசு அவசியம் இல்லை. புதுசாக கிரியேட் பண்ணுற கோல்டு ETF என்ன ஆகும்? இதுவரை என்னென்னலாம் வச்சுருக்கிறீங்களோ அந்த லாபம் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அதை சஸ்பென்ஷன் சொல்லும் பொழுது அப்போ என்ன ஆகிடும்?
நம்ம ஏஎம்சி போய் கோல்டை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று இந்தியாவுக்கு நல்லது, ஐஎன்ஆருக்கு நல்லது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடும்பொழுது இப்போ நீங்கள் எஸ்பிஐ கோல்டு, கோடாக் கோல்டு என்னென்னவோ ஃபண்டெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபண்டில் போடுற ஃபண்டெல்லாம் இப்போ இனிமேல் போகாது. அப்போ என்ன ஆகிடும், அவங்க கோல்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் ஈஜிஆருக்கு வருவாங்க. அப்போ 2029 நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறதுக்குரிய காரணங்களில் முதல் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஈஜிஆரை கொண்டாண்டாங்க. நல்லா கவனிங்க, ஈஜிஆரை கொண்டாந்துட்டாங்க. ஒன்று ஒன்றா தானே இப்படி தானே பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஈஜிஆர் உள்ளே கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்டை தற்காலிகமாக நிறுத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தற்காலிகமாக நிறுத்துவாங்கல்ல, தற்காலிகமாக நிறுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு விட்டது, உங்களுக்கு ETF இருக்கிறது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதும் அப்படியே உங்கள்கிட்ட கையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. செபி கிட்டேயும் RBI கிட்டேயும் ஒன்று பொதுமக்களுக்கு நம்மளோட வாங்குகிற கோல்டு ETFலையோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு தவறுகள் இல்லை, ஒரு பிரச்சனைகள் இல்லை. நம்ம துணிஞ்சு நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். ஆனால் ஒரு கேள்வி, தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிரதமர் அவர்கள் இதில் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்போ இதை யோசிச்சிருப்பாங்கல்ல செபி. அப்போது ஈஜிஆரை ஏன் கொண்டு வரணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது ஈஜிஆரை ஏன் கொண்டு வராங்கன்னு புரியுதுங்களா? இப்போது நாட்டுக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது, வியாபாரிகளுக்கு நல்லது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏஎம்சியில் இப்போ ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். ஏஎம்சியில் ஒரு கோல்டு ETF வாங்கிட்டேன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கா? கரெக்ட். ப்ரீமியமாக இருக்கிறத கோமேக்ஸ்லையும் லண்டன் மார்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்மளுக்கு ப்ரீமியமாக இருந்தால் அதுதான் ஏப்ரல்லேருந்து சரி பண்ணாங்க. கரெக்டுங்களா? இருந்தாலும் ₹1 ₹3 மேலே இங்கேயும் போகும். கரெக்டுங்களா? அந்த சார்ஜஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அடுத்து ஏஎம்சிங்கிற யார் சார்? அவன் தனியார் பேங்க்கு சார். அவன் ஈஜிஆர் யார்? RBI கொடுக்குது, செபி கொடுக்குது. அப்போ அதை விடையும் பெஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடையாது. இன்னொன்று, கோல்டு ETFல ஃபிசிக்கல் கோல்டு எடுக்க முடியாது, ஆனால் இதில் ஃபிசிக்கல் கோல்டு எடுக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ரைட்டு சார், நான் ஏன் சார் இங்கே வரணும்னா தங்க நகை கடைக்கு போயிடுறேன் சாருங்கிறாரு ஒருத்தர். இப்போ வீடியோ பார்க்குறாரு. சரி, தங்க நகை கடைக்கு போயிடுறீங்க, வாங்கும்போதே 3% GST. கரெக்டாக? 2 கிராமுக்கு போவீங்க, 3% GST. கரெக்டுங்களா? நகை கடைக்கு போகணும் நீங்கள் வாங்கிறதுக்கு. சரி, வாங்கிட்டு வெளில வரீங்க, எங்கே வைப்பீங்க? வீட்டில் செக்யூரிட்டியில் வைப்பீங்க. ரைட்டுங்களா சார்? இது எதுவுமே கிடையாது ETF இந்த ஈஜிஆரில் டிமேட் வச்சுருக்கிற எல்லாரும். அதனால தான் சொல்கிறேன், டிமேட் வச்சுருக்காதவங்க யாரோ டிமேட்டை தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிடுங்க. பல பேரிங்க சார், உண்மையாக சொல்லிடுறேன், இது ஓப்பனாக பல பேர் இங்கே ஜீரோ ப்ரோக்கரேஜ் சொல்லிக்கிட்டு நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிகள் இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நான் வேணால் இங்கே ஒரு கம்பேரிசன் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஒருவேளை ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 4 ட்ரேடு, 48 ட்ரேடு வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு 50,000க்கு ஒரு ட்ரேடு எடுக்கிறாரு அப்படின்னா, இங்கே சார்ட் கொடுத்துட்றேன் பாருங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீங்கிற பேரில் பல பேர் வருவாங்க. புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறது உங்கள் விருப்பம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் வேறு ஆப் வச்சுருக்கேன், நான் அதை பண்ணுங்கள், அதெல்லாம் ஒரு தவறு இல்லை. ஆனால் ப்ரோக்கரேஜ் ஜீரோங்கிறத உறுதி பண்ணுங்கள் சார். சார் எல்லாரும் படிச்சிட்டோம், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியை புரிஞ்சுங்க. அவங்க எப்படிலாம் நம்மள்ட்ட கறக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதில் வேணால் வாங்கிக்கோங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ ஏஎம்சின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஆர்டருக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க கொடுக்குற பாருங்க கம்பேரிசனு. ஆர்டருக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க, காலையில் விற்றா அவ்வளோ, சாயந்தரம் விற்றா அவ்வளோ, எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள். சார் ஒரு புரோக்கரும் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு அப்படியே நான் கீழே கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், வாங்கும் பொழுது விற்கும் பொழுது, ரைட்டா, அதாவது பை பண்ணும்போது செல் பண்ணும்பொழுது ஒரு ப்ரோக்கரேஜ், அடுத்ததுக்கப்புறம் டிபி சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏஎம்சி ஆனுவல் கட்டணம். இந்த 3 மறைமுகங்கள் இருக்குது. அது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க, எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லலாம் சார் அதில் என்ன 100 ரூபா 200 தான் போயிட்டு தான், அப்போ நீங்கள் விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. இப்போ ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து 1000 ரூபா தான் சார் SIP போடுறேன், 4 பங்குகள் தான் சார் வாங்குறேன் அப்படிங்கிறாருல, அவருக்கு இது பெருசுங்க. அப்போனா டிமேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும். கரெக்டாக? டிமேட் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஈஜிஆரை ரிசிப்டை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம். வாங்கி வச்சு எப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டை எடுத்துக்கலாம். இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வருது? இது ஜிரோதாலேயோ, க்ரோலேயோ, மோத்திலால் ஓசோலையோ, ஏஞ்சல் ஒன்லேயோ, அப்ஸ்டாக்லேயோ எல்லாத்துலேயுமே லிஸ்டட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 30-40 நாளில் வர ஆரம்பிச்சிடும். நம்ம 10 கிராமு 10 மில்லி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஈஜிஆரை வாங்க தொடங்கலாம். இன்னொன்று முக்கியமாக, இந்த ஈஜிஆரை T1ல் வாங்க முடியும். அப்படின்னா T1னா என்னென்னா, அதாவது எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் இருக்குல்லையா, இந்த ரசீது இருக்கு இல்லையா, இந்த ரசீதை வாங்குறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்குறீங்க, இன்றைக்கி வாங்குறீங்கன்னா நாளைக்கு உங்களோட டிமேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்குன்னு போய் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு சனிக்கிழமை வரலங்காதீங்க. வெள்ளிக்கிழமைனா திங்கக்கிழமை தான் வரும். ஒரு வேளை செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் பண்ணுறாருன்னா புதன்கிழமை உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஈஜிஆரை இப்போ ஒருத்தர் ஒரு ஈஜிஆரை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஓகே, 1 கிராம் நீங்கள் வாங்கிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏதோ ஒரு பிரச்சனை உலக இதில் இதாகிடுச்சு, அல்லது ஜூன் 17
ஜூன் 17 சார் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட். ஆனால் இவ்வளோ நேரம் நான் சொல்கிறது எல்லாமே செபியோட வெப்சைட்டில் போய் இது எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? ரிசர்ச் பண்ணிட்டு தான் இங்கே நான் வந்திருக்கேன். இங்கே நான் ஒரு சார்ட்டை காட்டுறேன். இங்கே பாருங்கள். கோல்டு ஜூலை 17 இந்த கோட்டெல்லாம் உடச்சிச்சின்னா நீங்கள் கவலையே பட வேணாம். கோல்டு 10,000க்கு வந்துடும். எதனாலன்னு கேட்குறீங்களா? நம்ம கெவின் வார்ஸ் தம்பி வராரு, மாப்பிளே வராப்ளே. கெவின் வார்ஸ் வராரு. கெவின் வார்ஸ் வந்தோடனே இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் ரெப்போ ரேட்டு கட்டே பண்ண முடியாது. ரெப்போ ரேட்டு கட் பண்ணால் அவனை கட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான், ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு இந்த கோட்லேருந்து உடஞ்சிச்சின்னா ஜூன் 17 நோட் பண்ணுங்கள். அன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியது நிறையா இருக்கும். ஒருவேளை உடஞ்சிச்சின்னா படப்படன்னு வந்துட்டு திரும்பி சொல்கிறேன், ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட். நீங்கள் ஹோல்டிங்ஸில் விற்கிறது வாங்குறது அதெல்லாம் உங்களோட சொந்த முடிவுகள். இந்த கிராஃபை நான் உங்களுக்கு எதுக்காக காட்டுறேன்னா உலக ஜியோ பொலிட்டிக்கலை காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த இஜிஆரோட சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், இஜிஆரில் இப்போ ஒருத்தர் வாங்கிட்டார். இந்த மாதிரி ஜூன் 17 இப்படி ஒரு சிக்கல் வருது, கீழே உழுகுது அப்படின்னா அந்த இஜிஆரை அவர் அக்குமுலேட் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இஜிஆரை நீங்கள் வாங்கிட்டீங்க, விலை வந்து 3% 4% நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து கம்மியாகுது. அவர் விற்பாரா? போய் கோல்டு எடுப்பாரா? 1 கிராமு எடுக்க மாட்டார். ஏன்னா வாங்கின விலையோட கம்மியாகிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அக்குமுலேட் பண்ணுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அக்குமுலேட் பண்ணுவார். அப்போ அக்குமுலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா குறைவான கிராமில் அவங்கள அக்குமுலேட் பண்ணுவார் இஜிஆர். புரிஞ்சிச்சுங்களா? இப்போது அக்குமுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதில்? டிமேட்டில். ஃபிசிக்கலில் நீங்கள் வாங்க முடியுமா சார்? அப்படி இன்றைக்கி ஆஃபீஸில் உட்காந்துருப்பீங்க, 4% ஓடி போய் வாங்குவீங்களா நீங்கள்? 3% ஜிஎஸ்டி, கார் சார்ஜு, நகை கடைக்கு போகிறது, உங்களோட டைம் 1 hour, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் டிமேட்டில் என்ன பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிடுவீங்க, அக்குமுலேட் ஆகிடும். புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? அதனால் விலை குறைய குறைய இஜிஆரை நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். இல்லை சார் என்கிட்ட வெறும் 10 மில்லிக்கு தான் சார் வாங்கணும், 10 மில்லிக்கு வாங்கிக்கோங்க இஜிஆர். அதனால் அரசு எதுக்கு கொண்டு வருதுன்னா நடைமுறைப்படுத்தவும், புதிதாக இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும், நகைக்கடைக்காரங்கள்ட்ட கையில் இருக்க கோல்டை சிறப்பாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை ஒரே விலையில் வைக்கவும், பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கொடுக்கவும், இன்னொன்று அங்கீகரிக்கப்பட்ட கோல்டை கொடுக்கவும், டிஜிட்டல் கோல்டு அதாவது அங்கீகரிக்கப்படாத டிஜிட்டல் கோல்டை தடை செய்யவும், இது எல்லாம் இந்த இஜிஆர் கொண்டு வர்றாங்க. சரி சிஸ்டர், இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? இஜிஆர்னா என்ன, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, அதோட வழிமுறைகள் என்ன, எல்லாத்தையும் பேசியாச்சு. அதுக்கு இப்போ என்ன தேவை? ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு தேவை. டிமேட் அக்கௌண்ட்டு இதுவரை இல்லாதவங்க கீழே லிங்க் இருக்குது, டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? ₹1 தாங்க செலவாகும். அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்று முக்கியமானது, அப்டேட்ஸ் சொல்லிடுறேன். அப்டேட்ஸ் என்ன? குளோபல் இன்வெஸ்ட், அதாவது உலகளாவிய முதலீடை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். வரக்கூடிய 24 மே 24 உங்களுக்கு லிங்க்ஸ் வந்துடும். அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், 24 9 to 11 2 மணி நேரம் இட்ஸ் அ லைவ் வெபினார் மக்களே. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த செபியோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் படித்தாலும் இஜிஆர், அதோட கீழே நான் இஜிஆரோட செபி ரிப்போர்ட்டை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்களும் கீழே இருக்கிற லிங்க்கை வச்சு டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சார் இப்போ நம்ம பண்ணக்கூடியது என்ன? எஜுகேஷன். இந்த இஜிஆர் எப்படி இயங்குது, அதுக்கு பின்னாடி என்னங்கிறத அதில் இருக்கிறத படித்து இப்போ நான் உங்கள்கிட்ட வாசிச்சிட்டேன், ரைட்டுங்களா? மேலும் தீவிரமாக அதுக்குள்ளே இறங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு போய் டவுன்லோட் பண்ணுங்கள், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள், மொபைலில் வைங்க, ஒரு வரியாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. முதலீட்டில் ரேண்டமாக ஒரு யூடியூபர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், கண்டிப்பாக உங்கள் முதலீட்டை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களோட பணம் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி மக்களே, நன்றி.